வணக்கம். தமிழக முதல்வர் 5000 ரூபாய் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பினை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சாடி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். புதிதாக கோடைகால சிறப்பு தொகை 2000 என திடீரென அறிவித்தது எப்படி? இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருகிறதா என வழக்கமாக மாதம் தோறும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை குறிப்பாக இன்று 13ஆம் தேதியே வரவு வைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. ஏன் இத்தனைக்கு காரணம் வீதிக்கு வீதி மட்டுமல்லாமல் வீட்டுக்கு வீடு ஒலிக்கும் விசில் சத்தம் தான். குறிப்பாக ஒட்டுமொத்த மகளிரில் விசில் சின்னத்திற்கான பேராதரவு அலையை கண்டு உண்டான அச்சம் மட்டுமே இதற்கு காரணம். இப்போது கூட பாருங்கள், ஒன்று மட்டும் உறுதியாக தெளிவாகிறது. நாம் மட்டுமே இவர்களுக்கு அச்சமூட்ட செய்யும் ஆக பெரும் வெற்றிக்கான மக்கள் சக்தி. அது மட்டுமா இவர்களை வலிய நல்லது செய்ய வைக்கும் வலிமையான அரசியல் பெரு விசையும் நாம் தான். அது மட்டுமா திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தன்னை வெல்லப்போகும் ஒரே மக்கள் சக்தி என கருதுவரும் தமிழக வெற்றி கழகத்தை தான் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார். எனவே என்னருமை தாய்மார்களே, அக்கா தங்கைகளே, உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி விஜயின் அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். நம் ஆட்சி மலர்ந்ததும் அரசியல் ஆதாயத்திற்காக சுயநலமாக செயல்படும் இவர்களை போலின்றி உண்மையான அக்கறையுடன் நம் மக்களுக்கு அனைத்து வகையிலும் அனைத்து வழிகளும் நல்லது மட்டுமே செய்வோம், அது உறுதி. திமுக அரசிற்கு தேர்தல் தோல்விக்கான திகில்வூட்டும் அளவிற்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகளிருக்கு என் மனமார்ந்த நன்றி என்று தற்பொழுது முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய 5000 ரூபாயை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் இந்த பதிவினை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்.